ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படியாக மீண்டுமாக ஒரு அமாவாசை கூட்டத்திலே தேவன் உங்களையும் ஒவ்வொருவரையும் அவருக்காக கூட இந்த இடத்துல நிறுத்தி இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. எவ்வளோ காரியங்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு காரியத்தை நம்பி இங்கே வந்திருக்கோம்ல. நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, இல்லை நான் வீட்டில் தான் துதிக்க முடியல, அவர் இங்கே வந்தால் தான் என்ன பண்ணணும், முழுமையாக அந்த ஏசப்பாக்க நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணுன்னு வந்திருக்கோம்ல. அப்போ நம்ம சும்மா இருக்கலாமா? இல்லை, சும்மா இருக்கக்கூடாது. கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு பாடலை பாடி நம்ம அவரை வர்ஷிப் வேலைக்குள்ளே கடந்து போக இருக்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எது வரைக்கும் உம்மை ஆராதிப்பேன்? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இசப்பா, நான் உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தெரியாதவர்கள் நாங்கள் பாடும் பொழுது அப்படியே கற்றுக்கொண்டு எங்க கூட சேர்ந்து பாடுங்கள். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடலாமா? சொல்றீங்களா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு விசையாக சொல்லலாம். என் நாட்கள் முடியும் வரை, போகிறோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. அதை நான் மறக்க மாட்டேன்பா. அந்த நன்மைகளை எண்ணி அப்பா உம்மை என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்ல போகிறோம். கரங்களை தட்டி எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்றீங்களா? கரங்களை தட்டி சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு என்னை அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காய் மீண்டும் வருவீர் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, அழகான தேவன், அவரை ஆராதிக்கும்படியாக நம்ம இந்த ஸ்தலத்திற்குள் கடந்து வந்திருக்கிறோம்ல. தேவ தூதர்கள் அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டு இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இல்லை, அவரை போல் ஒரு பரிசுத்தர் ஒருவர் இல்லை. ஆனாலும் நீங்களும் நானும் இங்கே இந்த ஏசப்பாக்காக இங்கே வந்திருக்கோம், இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. நம்ம எதை கொண்டு அவர் மீட்டு கொண்டார்? இல்லை, இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய், நம்மளை போல பாடுள்ள மனிதனாய் பிறந்து எந்த ஒரு குற்றமும் பண்ணாதபடி, இல்லை, அவர் பிறப்பு கூட பரிசுத்தமானது. இல்லை, அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை என்ன பண்ணார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் சிலுவையிலே சிந்தி அவருடைய இரத்தத்தினால் உங்களையும் என்ன பண்ணிக்கிட்டார்? அவர் அழகாய் மீட்டு கொண்டார். இல்லை, அந்த இரத்தத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. நாம் முதலில் பாடிய பாடல் ஒரு சில சரணங்களை பாடி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். முடிந்தவர்கள் எழுந்திருந்து கரம் தட்டி நாம் பாட போகிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். வெறும் ஒரே ஒரு ஸ்டான்ஸ் பாட போகிறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்காக பரிந்து பேச யாரும் இல்லைன்னு நினச்சோன்னா, நம்மளுக்காக உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா, கரங்களை தட்டி அந்த ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் பாடிட்டு நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். வரிகள்: நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமான் ஆக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். இந்த ஒரு சரணத்தை பாடி நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். மறுபடியும் சொல்றீங்களா? நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நமக்கு நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். மறுபடியுமாக ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் விலையேறப்பட்டது. அந்த ரத்தத்தை யாருக்காக சிந்தினார் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும். இல்லை, நம்ம சொந்தக்காரங்க கூட என்னோடய கஷ்டத்துக்காக லைட்டாக ஒரு பின்னு வச்சு ஊசியில் குத்தி ஒரு ரத்தம் கொஞ்சம் கொடுங்க. இல்லை, எத்தனை பேர் நம்ம ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது நம்மளுக்காக ரத்தம் கொடுத்துருக்காங்க. இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த பிளட் குரூப் தான் இருக்கும், ஆனாலும் உதவி செய்ய மனமில்லாதபடி மனிதர்கள். இல்லை, ஆனால் நம்முடைய ஆண்டவர் மனம் மாற மனிதர் அல்ல. இல்லை, அவர் அப்படியே என்ன சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பழமொழி போல் அவர் செய்ய வேண்டியது மட்டும்தான் செய்வார். நீங்களும் நானும் டெய்லி ப்ரேயர் பண்ணுறோமா? டெய்லி அவர்கிட்ட வரோமா? இல்லை அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறோமா? அவர் செய்த நன்மையாவது சொல்கிறோமா? இல்லை, எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். நீ என் பிள்ளை, என்கிட்ட நீ ஒப்பு கொடுத்துட்ட, உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. இல்லை, அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட அந்த இரத்தத்தை நம்ம இன்றைக்கி அந்த ஒரு விசுவாசத்தோடு அதை உணர்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனிதர்கள் கூட எங்களுக்காய் ரத்தம் சிந்த யோசித்து இருக்கிற காலத்திலே, அப்பா, எங்கள் தாயின் கருவில் நாங்கள் உருவாகிறதற்கு முன்பதாகவே நீர் எங்களை முன்குறித்து, ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என் பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, ஆண்டவரே, அந்த பாவத்தின் மீது இனியும் என்னுடைய மனம் போகாதபடி காத்து, ஆண்டவரே, என்னுடைய ஏழ்மை நிலையெல்லாம் மாற்றி,
அப்பா எனக்காய் என்னுடைய பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து எனக்காய் நீர் பட்ட அந்த காயங்களை அப்பா நீர் சிலுவையிலே சிந்தின அந்த ஒவ்வொரு இரத்தத்தின் ஆண்டவரே அது விலையேற பெற்றது சுவாமி. அப்பா எதற்குமே அதை என்னால் ஈக்குவல் பண்ணவே முடியாது. அப்பா நான் தினந்தோறும் 24 மணி நேரமும் உம்மோடு உறவாடினா கூட அதுக்கு நான் ஈக்குவல் பண்ண முடியாது சுவாமி. அப்பா அந்த பரிசுத்த இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது. கண்களை மூடி சகோதர சகோதரியே யோசித்து பார்ப்போமா? ஓ மனிதர்கள் சிந்துவதற்கு யோசிக்கிற இருக்கிற ரத்தத்தை, அதனால அவங்க ஒன்றுமே ஆயிட போகிறதில்ல. சயின்ஸ் சொல்லுது ஒரு ரத்தம் கொடுத்தாங்கன்னா அது திருப்பி அந்த புது ரத்தம் பிறக்குமா, அது பிறக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு நல்லமான ஒரு விஷயம் என்று மெடிக்கலில் சொல்கிறாங்க. ஆனால் அதை செய்வதற்கு கூட மனிதர்கள் முற்படாத காலத்திலே நம்முடைய தேவன் இது எதையுமே யோசிக்கல. எத்தனை ரத்தம் வேணாலும் போட்டோம், எத்தனை லிட்டர் வேணாலும் போட்டோம், ஆனால் என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகள் செய்த பாவத்திற்காக அந்த சிலுவையிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி உங்களையும் என்னையும் மாத்திரம் நினைத்து நம்மளுக்காக முள்முடி சுமந்து நம்முடைய பாவங்களுக்காக குற்றங்களுக்காக தன்னை தானே ஏக பலியாய் ஒப்பு கொடுத்தாரே அந்த ஆண்டவர். அவருடைய அன்பை கொஞ்ச நேரம் கண்களை மூடி விலையேற பெற்ற ரத்தம், அந்த இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. சுவாமி எங்களுக்காக சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் ஒருவரும் எங்களுக்காக செய்ய முடியாதப்பா. என் கணவன் செய்ய முடியாது, என் மனைவி செய்ய முடியாது, என் பிள்ளைகள் செய்ய முடியாது, என் உறவின் முறைகள் செய்ய முடியாது, என் நண்பர்கள் செய்ய முடியாதப்பா. இந்த விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள ரத்தம், தூய்மையான ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம் எங்களுக்காய் சிந்தி மீட்டிக் கொண்டீரே, எங்கள் பாவங்களை கழுவினீரே என்று சொல்லி உள்ளத்தினாலத்திலிருந்து ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. உணர்ந்தவர்களாய் ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. மறுபடியும் வாய் சொல்லலாமா? என்னுடைய பாவங்கள் யாவையும் கழுவின அது பரிசுத்த ரத்தம். என்னை பரிசுத்தமாக்கின அந்த ரத்தம், எனக்கு ஒரு சுத்த மனசாட்சியை தந்த ரத்தம், என்னை சுத்திகரித்த ரத்தம் என்று சொல்லி அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டெடுத்த அந்த தேவனை நோக்கி சொல்ல போகிறோம். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே. சொல்றீங்களா? யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த
இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. உணர்ந்தவர்களாய் கண்களை மூடி யோசித்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே, தூரமான புறஜாதியா இருந்த எனக்கு உம்முடைய சொந்தம் என்ற உறவை தந்தது உம்முடைய ரத்தம் அப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள ஒரு புதிய மார்க்கத்திற்குள்ளாய் எனக்கு பிரவேசிக்க தைரியம் கொடுத்தது உம்முடைய ரத்தம். என்னுடைய வாழ்க்கை முடித்துக் கொள்ளலாம் என்று இருந்த இடத்திலே உம்முடைய ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டவரே, அதை உணர்ந்தவர்களா எங்களோடு கூட சேர்ந்து எனக்கு தரும்படியாக எனக்கென்று ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற சாத்தானை எதிர்த்து நிற்கும்படியாக ஆண்டவரே நன்மைகளை எனக்காய் நின்று பேசுகிற என்மேல் தெளிக்கப்பட்டுள்ள அந்த பரிசுத்த ரத்தம் என்மேல் தெளிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த விசுவாசம் உள்ளவர்களாய், ஓ அது சும்மா இருக்கிற ரத்தம் இல்லைங்க, உங்க உயிரை காப்பாற்றுற ரத்தம் இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க போகிற ரத்தம், உங்களுக்கும் எனக்கும் அந்த பரலோகத்தில் ஒரு இடத்தை போட்டு வைத்திருக்கிற ஒரு ரத்தம். அதை உணர்ந்தவர்களாய் அந்த வாஞ்சை உள்ளவர்களாய் எங்களோடு கூட சேர்ந்து நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற சொல்றீங்களா? நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே. உணர்ந்தவர்களாய் இரு கரத்தை உயர்த்தி அவரை நோக்கி, ஆண்டவரே அப்பா அது விலையேறப்பட்டது, ஆண்டவரே அப்பா அதற்கு ஒரு விலை கொடுக்க முடியாது சுவாமி, அப்படிப்பட்ட ஒரு ரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்தீரே ஆண்டவரே. அந்த அன்பிற்காக ஆண்டவரே, அந்த அன்பிற்கு இணையாக ஈடாக நான் என்ன செய்ய முடியும்? உள்ளது நாளத்தில் உள்ளவருடைய ரத்தத்தை குறைந்து ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எங்கள் இயேசுவின் பரிசுத்த ரத்தமே. அல்லேலூயா. அவர் நம்மளுக்காய் சிலுவையிலே சிந்தினது, ஓ அது எதுவுமே அதுக்கு ஈக்குவலண்டா நம்மளால வெயிட் போடவே முடியாது. நம்முடைய அன்பு, பாசம், பணம் எதுவுமே
அதற்கு ஈடாகாது. அந்த இரத்தத்தின் வல்லமை பெரியது. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் வல்லமை பெரியது. ஒருவேளை அந்த வல்லமை மறந்திருக்கலாம். அப்பா, எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சு வந்திருக்கீங்களா? அந்த ரத்தம் உங்களோடு கூட இருக்கிறது பிரியமானவர்களே. ஓ, அவர்களுடைய அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டாரே, அந்த ரத்தத்தினால் நம்மளுக்கு ஜெயம் இருக்கிறது. ஓ, அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை நம்மோடு கூட சேர்ந்து கலந்து இருக்கிறது. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னால் போதும், எல்லாவற்றிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை தருகிறது இல்லை? அந்த விசுவாசம், அந்த ரத்தத்தின் மீது நம்மளுக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஓ, அதனால தானப்பா நீங்க என்ன மீட்டு கொண்டீங்க. ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் எனக்கு எதுவுமே இல்லைன்னு நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உம்முடைய ரத்தம் எனக்காய் இருக்கிறது சுவாமி. நீர் எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன் அப்பா. ஓ, அந்த ரத்தத்தின் வல்லமை பெரியது. ஆண்டவரே, நான் போகணும்னு நினைச்சாலும் என்ன போக விடாது. நான் பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய விடாது. நான் தனிமையில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று எனக்கு உணர்த்துகிற ஒரு ரத்தம் என்று சொல்லி, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. சொல்றீங்களா எங்களோட கூட சேர்ந்து? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. உணர்ந்தவர்களாய் பாடுறீங்களா? அந்த ரத்தத்தை கொண்டு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்ட தேவன் எந்த சூழலிலும் கைவிடாதவராய் இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு இருந்தது போல நமக்கும் துணை நிற்கிற கருத்து அதை உணர்ந்தவர்களாய் சொல்லாமா, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை அப்பா. என்னை நேசித்தவர் நீர், என்னை வெறுக்கவில்லை சுவாமி. என்னுடைய தகப்பன் வீடாகிய பரலோகத்தில் என்னை கொண்டு சேர்த்திருவேன், உண்மையே நம்புவேன் என்று வாய்மொழியாக இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க போகிறோம். மனிதர்கள் என்னை வெறுத்திருக்கலாம், ஆனா நீ ஒருபோதும் என்னை வெறுக்காதவர், என்னோடு கரம் பிடித்து என் முன் செல்லுகிற தேவன். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. அப்படியே கண்களை மூடி இரு கரத்தை வச்சு சொல்ல போகிறோம். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர்ல. இந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்ட தேவன் சொல்லுகிறார், உன்னோட ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, உனக்கு எப்பயுமே நான் உன்னை விட்டு விலக போறதில்லை, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பெரியவைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும், ஓ அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும், எனக்காய் சிந்தப்பட்ட எனக்காய் தெளிக்கப்பட்ட ஓ என் ஒருவரையே
கருத்தில் கொண்டு சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் என்னை ஒருபோதும் கைவிடாது, என்னை ஒருபோதும் விட்டு விலகாது. நான் பாவியானாலும் என்னை நேசிக்கிறவர், நீதிமானே அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று தேவன் சொல்லுகிறார்ல. நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏதோ ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ யோசிக்கிறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆனால் யாருமே என் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாவிகளை நேசிக்கிற தேவன் சொல்கிறார், உனக்காக உனக்காக மகனே, உனக்காக மகளை நான் ரத்தம் சிந்தினேன். அந்த ரத்தம் சும்மா வராது, அதனுடைய வல்லமை பெரியது. உன்னுடைய பாவத்தை இனி உனக்கு ஞாபகமே படுத்தாது, உன்னுடைய பலவீனத்தை இனி உனக்கு ஞாபகமே படுத்தாது, இனி உன்னுடைய ஏழ்மை நிலைமைக்கு உன்னை கொண்டே போகாது. அந்த ரத்தத்தின் மீது உனக்கு இருக்கிற விசுவாசம், அந்த இயேசு கிறிஸ்து எனக்காய் சிந்தின ரத்தத்தின் மீது இருக்கிற விசுவாசம் உங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறது. அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம செல்ல போகிறோம். ஆண்டவரே, அப்பா உம்மை அறிந்த நாள் முதல் என்னை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரப்பா. அதை உணர்ந்து நான் சந்தோஷமா இனி எனக்கு எல்லாமே நீங்க என்று நான் சரணடைய போகிறேன் என்று ஒரு விசையாக அவருக்கு அக்னாலேஜ் பண்ண போகிறேன். எங்களோட கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். விசுவாசமாக என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அவைகள் வானத்தை காட்டிலும் மேலானவைகள். அப்படியா உங்களுடைய சித்தத்தை எப்பட்டுமா என்னுடைய வாழ்வில் நிறைவேற்றி என் ஜெபங்களுக்கு பதில் தந்து என்னோடு துணையா இருக்கிறீர்களே சுவாமி. இனி வரும் நாட்களிலும் என் சேவைகளை நீர் சந்திப்பேன் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் ஹல்லேலூயா. நம்மை ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மளுக்காய் சிந்தின ரத்தம், அவருடைய அன்பு, அவர் நம்மளுக்காய் செய்கிற சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பியார், எல்லாமே உண்மை உள்ளது. அவர் நடிக்கிற தேவன் அல்ல. நம்ம வேணா நடிக்கலாம், ஆனால் அவர் நடிக்கவே மாட்டார் இல்லை. அந்த விசுவாசம், அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய பலவீனத்தை மாற்றி இருக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய வெறுமையை மாற்றி இருக்கிறது. அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உங்கள் தனிமையை மாற்றி இருக்கிறது. அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உங்களுடைய ஏழ்மை நிலையை, உங்களுடைய கடன் பிரச்சனைகளை, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் பின்மாற்றத்தை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அவரை ஆராதித்த ஒவ்வொருவரும் இன்னைக்கு பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.